இப்போ மாற்றம் வந்தால் நல்லது தான்ப்பா, வரட்டும். புதுசாக ஒரு மாற்றம் வரட்டும். அந்த மாற்றம் விஜயாவே இருக்கட்டும். அவர் சந்திக்க போனதுக்கே இவ்வளோ பிரச்சனை, யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நிறைய அரசியலை பார்த்துட்டோம்ப்பா. அவர் சந்திக்க மக்களை சாதாரணமாக சந்திக்க போனதுக்கே இவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிட்டு முழிச்சாரு. அவர் இன்னும் சந்திக்க போயிருந்தாருன்னா இதை விட பல மடங்கு பிரச்சனையை உருவாகி இருக்கும். அவர் இன்னும் மேல மேல பிரச்சனையை மாட்டிட்டு முடிச்சிட்டு இருப்பாரு. அவர் போகாம இருந்ததே நல்லது. 2026 எங்க அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாரு. 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவேன். ஏன், என்ன காரணம்? இல்ல, சின்ன வயசுல இருந்து அவர் ரொம்ப பிடிக்கும். டிஎம்கே மேல திருப்தி இல்லாட்டினாலும் டிஎம்கேக்கு தான் போட்டு போடுவோம். டிவிக்கே தற்கூரி பசங்களா? அப்ப அவங்க அதான் சொல்றேன் ப்ரோ, அவங்க சைடே இவ்வளவு வீக்கா இருக்கு. 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறவங்க அவங்க தற்கூரி இல்ல, சுயநலமா ஊருக்கு செய்யறாங்க. ஓகேவா? என்ன கோலமாவு பீச்சிங் பவர் கோலமாவுன்னு காட்டினவங்க அவங்க தற்கூரி இல்ல, ஊருக்கு செய்யறவங்க. நாங்க தற்கூரி பசங்களா? சொல்லுங்க. தற்கூரினா இப்ப படிக்காத முட்டாள் நினைச்சுக்கிறாங்க. ஏய், அது நம்மளுக்கு சுயமா யோசிக்கிறது தான் தற்கூரின்றாங்க. அவங்களாம் வந்து ஊருக்கு செய்யறவங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு காத்து வந்துக்குதுப்பா. டிவிகேக்கு தான் தெரியல, வேற யாருக்கு தெரியல போறது. டிஎம்கே போட்டுதே கிடையாது, 2 வாட்டி போட்டதே கிடையாது. எதுக்கு பண்ண ஓட்டு வேஸ்டா கூட நோட்டா கூட போடுவேன். நான் போட்டா அம்மாவுக்கு போடுவேன், இல்லைன்னா விஜய்க்கு, இல்லைன்னா நோட்டா கூட போடுவேன். அரசியல்ல வந்து ஃபர்ஸ்ட் ராஜா காலத்துல இருந்தாங்க. ராஜா காலத்துல இருக்கும்போது அவங்க தலைமுறைவா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நல்ல ஆட்சி கொடுக்கறதுனால தான் அவங்க தலைமுறைவா வந்துட்டு இருந்தாங்க. இந்த நல்ல ஆட்சி நடக்கிறது நீங்களே பாருங்க, சுத்தி பாருங்க. இந்த பீச் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. இப்போ ஹேண்டிகேப்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து இது மாதிரி பண்ணி வச்சு போற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கு. நிறைய பசங்க போதையில சுத்துறாங்க. இப்ப திருத்தணியில கூட ஒரு இஷ்யூ ஆச்சு ரீசெண்டா. சின்ன பசங்க எல்லாம் கத்தி எடுக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ கத்தி எடுக்கிறாங்கன்னா இப்போ யாரும் வந்து இப்போ நடவடிக்கை எடுக்காம இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இருக்காங்க பசங்க. இல்ல, நீங்க இப்போ 6 லட்சம் மக்கள் இருக்காங்க. எல்லா வீட்லயும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா இப்போ மற்ற பேர் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ பேட்டி எடுக்கிறீங்கன்னு, நீங்கள் இந்த வேலை வேணாப்பா, நீ வந்து இந்த வேலைக்கு போனால் நீ போவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீ செய்கிற மாதிரி அவனுக்கு வந்து அடிக்கிறானுங்க. நம்ம போய் கேட்டு தான் முடியும். எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜெயிலில் எதுவுமே போட தான் முடியும். எங்களால் என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். திருப்பி நான் இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னா இப்போ யாரோட இது பெற்றோர் வந்து வளர்ப்பு சரியில்லை, வேற எதுவுமே சொல்ல முடியும். நீங்களே இது என்னங்க இது நல்லது சேர்ந்தாலும் சரி, செய்யலைனாலும் இதுவா? இப்போ நீங்கள் 40 பேர் இறந்துருக்காங்க. உங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்கே போனார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, போயிட்டு 40 பேர் இறந்துட்டாங்க. சும்மா ஒரு ஆதரவு மறுநாள் வா, அதுக்கு மறுநாள் வந்து நீ வந்து இதுமாரி இருக்கு நீ பேசலாம்ல, ஏன் பேசலை? இப்போ அதுக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜி வந்துட்டுனா அவர் தொகுதி, அவர் யாராக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார். ஒரு விபத்து நடந்து அங்கே வரலன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா வரலப்பா, வந்தாலும் தப்பு, வரலனாலும் தப்பா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறீங்க, செய்யலனாலும் தப்புன்னு சொல்கிறீங்க. டிஎம்கே மேல திருப்தி இல்லாட்டினாலும் டிஎம்கேக்கு தான் போட்டு போடுவோம். இல்லை, புதுசாக வர்றவங்களுக்கு ஐடியாலஜி இல்லையா? சீமான் வந்து நாட் ட்ரஸ்டபிள். அவர் மாறிட்டே இருக்கிறாரு. ஏதோ திராவிட இதை வந்து பார்ப்பன கோடாரி கொண்டு உடைப்பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை குறித்து டிஎம்கேக்கு தான். இல்லைம்மா, இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணி ஊபி பீகார்லாம் கம்பேர் பண்ணுங்க. கம்பேரேட்டிவ்லி நானும் வெளி ஸ்டேட்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து ஐ எம் நாட் அ ரெகுலர் டிஎம்கே சப்போர்ட்டர். வி டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். விஜய் வந்து பேசணுமேங்க. வீட்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா ஃபீல்டுக்கு வரணும். ஃபீல்டுக்கு வந்தால் தானே போட முடியும். ஃபீல்டுக்கு வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு செல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். அது அந்த தவறு இருக்குது. அது வந்து இப்போ என் பிள்ளைங்களே என்கிட்ட கேட்குங்க, நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்து வந்து இது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வந்து என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் ஆர்குமெண்ட் இருக்கும். என் குழந்தைங்க வந்துட்டு டிவிக்கு போட சொல்லுங்கள், டிஎம்கேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஆர்குமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு ஸோ டெஃபினெட்லி டிஎம்கே ப்ளஸ் ஐ எம் இம்ப்ரெஸ் பை ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எங்கே இருக்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுவோம். அடுத்த 5 வருஷத்துல இன்னும் பல லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தானே சுமையாகும். இல்லை, யூ டெல் மீ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் சொல்லுங்க. இல்லை, எனக்கு வந்துட்டு ஏடிஎம்கே விஜய் சேர்ந்துருந்தா நான் வந்து டெஃபினட்டாக அந்த ஆப்ஷன் திங்க் பண்ணுவேன். பிகாஸ் டெஃபினட்டாக அது வந்து கண்டிப்பாக வந்து ஆட்சியை பிடிக்கும்.
ஆனால் அவங்க வந்து பிஜேபிக்கு பயந்துட்டு டிவிக்கு விட சேரலை. கரெக்டுங்களா? நான்லாம் அது விரும்பினது வந்து ஏடிஎம்கே டிவிக்கு டெஃபினட்டாக ஓட்டு போடலாம், எல்லாருமே ஓட்டு போடலாம். இவங்க வந்து பயப்படுறாங்க, ஏடிஎம்கே பயப்படுது. ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்து சப்போர்ட்டர் தான். ஏடிஎம்கேக்கும் நான் ஒரு நல்ல பார்ட்டி, அது போடலாம். ஆல்ரெடியாக மாற்றி போடலாம். ஏடிஎம்கேயும் டிவிக்கே இருந்துன்னா டெஃபினட்டாக அடிச்சிருக்கோம். அவங்களுக்கு தைரியம் இல்லை. இல்லைங்க, பார்த்தாரு வேற ஐடியாலஜிக்கல் இருக்கு இல்லையா? இல்லை ஐடியாலஜிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினையும் எடப்பாடியும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் அதை சொல்கிறீங்க. பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு எண்ணிக்கையை கூட்டினப்ப ஸ்டாலின் தானே வந்து எல்லா ஸ்டேட் மினிஸ்டரையும் கூப்பிட்டு வந்து ஃபைட் பண்ணாப்ல. அதில் பாதி கட்ஸ் எடப்பாடிக்கு இருக்குமா? இப்போ இவங்க டிஎம்கே சரி இல்லைங்களா? டிஎம்கே போடலாம்ல, சின்ன வயசுல பிடிக்கும்னா அவருக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பிடிக்கும், விஜய் பிடிக்கும். அதனால விஜய் பிடிக்கும். அது நம்ம சினிமாலே ரசிக்கலாம்ல, அதுக்கு வந்து அரசியல் வந்தாதான் சப்போர்ட் பண்ணணும் அப்படியே இருக்கா? நல்லா பண்ணுவாரு நம்பிக்கை, அதனாலதான். அவங்களுடைய ஐடியாலஜி என்னக்கா? ஏன் சரி விஜய் கட்சிக்காக எதுக்காக நாங்களாம் மக்கள்லாம் ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்? நீங்க ஒரு ஃபேன், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நிறைய பேர் இருக்காங்களா, சீமான் நிறைய பேர். அவர் ஏற்கனவே நல்லது நிறைய பண்ணியிருக்காரு, இனிமே பண்ணுவாருன்ட்டு தான். ஒரு வாட்டி கொடுத்தா, வாய்ப்பு கொடுத்தா பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. இந்த தமிழ்னு சொல்றாங்க இல்லையா, தமிழன் எப்பவும் தமிழனாவே இருப்பான். வந்தவன் யாரா இருந்தாலும் வாழ வைப்பான் தமிழன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஊழல் கொஞ்சம் கம்மியானா நல்லா இருக்கும், விலைவாசியை கம்மி பண்ணாலும் நல்லா இருக்கும். மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், மாற்றம் கொடுப்பாருன்னு நம்புறோம். விஜய் வரட்டும், என்ன பண்றாருன்னு பார்த்துருவோம். ஆனா தமிழும் திராவிடமும் ரெண்டுமே ஒரு கண்ணன் பாரு. அப்பா, திராவிடம் அப்படின்றது நல்லதுப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. பெரியார் பேசினாரு, அண்ணா பேசினாரு, கலைஞர் பேசினாரு. தமிழை முன்னிறுத்தி பேசியே ஆட்சியை பிடிச்சாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, எனக்கும் தமிழ்னா பிடிக்கும். ஆனால் தமிழை வச்சே ஒரு அரசியல் பண்ணுறது நல்லா இல்லை, சரியா? மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற ஒரு தலைவனை எதிர்பார்க்குறோம். அவர் காமராஜர் மாதிரி இருக்காரோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல தமிழனாக இருக்கட்டும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அப்ப நீங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, நல்ல தமிழன் தான் உங்களுக்கு வேணும். சீமான் பண்ண வேண்டிய நல்ல ஒரு தலைவர் தான்ப்பா. அவரு உணர்ச்சி வசப்பட வேண்டிய இடத்துல உணர்ச்சி வசப்படணும், சாதாரணமாக இருக்க வேண்டிய இடத்துல சாதாரணமாக இருக்கணும். அவர் எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்படுறாரு. அதனால அவரை நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்தப்போ பெரிய மாற்றம் ஒன்று நடந்தது. அதை விட பெரிய மாற்றம் இந்த வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். 2026 பெரிய மாற்றம் இருக்கணும். சப்போஸ் அவர் தோற்று சினிமாக்கே போயிட்டாருன்னா என்ன? வாய்ப்பு இல்லைப்பா, ஓட்டு போட்ட மக்கள் வாய்ப்பு இல்லைப்பா. அவர் தான் வர தலைவருங்க எல்லாரும் போல்ட்டாக சொல்லிட்டு வர்றது தான், இனி நான் திரும்பி போக மாட்டேன்ட்டு. அதே தான் இவரும் சொல்லிட்டு வராரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமே. மாற்றம் வேணும். ஆனால் இந்த வாட்டி அவர் வர்றதுக்கான 75% மேலே வாய்ப்பு இருக்குப்பா. இப்போ அந்த சிபிஐ கேஸ்ல ஒரு விஜய் வந்து டெல்லி கூப்பிடலான்னு இருக்காங்க. அப்போ கூப்பிட்டு அவர் சப்போஸ் பிஜேபி சப்போர்ட் பண்ணா அவருடைய பி டீம் அடுத்த கணமே விஜய் தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போயிடுவார். பிஜேபி நமக்கு வேண்டாம். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா விஜய் வேண்டாம், அவ்வளோதான். இது என்னோட கருத்து. இப்போ வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் எதுவுமே வாயை திறக்கவே இல்லை, அமைதியா இருந்தாரு. நல்லது. ஆனா அது ஒரு பிஜேபி மத அரசியல் தானே, அதுக்காக ஏதாவது பேசணும். அவங்க 100 வருஷமா அங்கதான்ப்பா அந்த தீபத்தை ஏத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் இந்த மாதிரி, அதுவும் ஒரு 100 வருஷமா அந்த கம்பத்துல அவங்க தீபம் ஏத்தல. இந்த வருஷம் ஏத்துங்கன்னு சொல்லி தான் அவங்க அரசியல் பண்றாங்க. 100 வருஷமா ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட முறைப்படி தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா வந்து திருப்பரங்குன்றம் அந்த தூண் மேலதான், ஜோதி தூண் மேலதான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றத மாற்ற முடியாது, அவங்களுக்காக மாற்ற முடியாது. எங்களுக்கு பொங்கல்னா கொண்டாடவும் தெரியும், எங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா இறங்கி களத்துல விளையாடவும் தெரியும். எவனா வடக்குல இருந்து ஒருத்தன் தமிழ் மேல கை வச்சா தட்டி கேட்கவும் தெரியும். யாராவது புதுசா உள்ள வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை பார்த்தா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு தமிழனா எவனும் சரியா இவங்க இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்தா ஜல்லிக்கட்டை விட பெரிய பிரச்சனை இங்க உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தமிழன்னு தூண்டி விடுவாங்க, இறங்கி விளையாடுவோம். ஆமாண்ணா, தோணா விஜய் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நாங்கள் விஜய் ரசிகர்னு நான் சொல்லி புரிய வச்சேன். அப்போட புரிய மாட்டேது அவங்களுக்கு. இவர் வந்தால் நல்லது செய்வார்ன்றார். அவர் இன்னும் நல்லது செஞ்சார் விஜய். ஒரு காலத்துலேயே வந்து நிற்கல, ஒரு போராட்டில் வந்து போராடல, எதுவுமே செய்யல. ஆனால் சீமா எல்லாத்துலேயும் நிற்பார், எல்லாத்துலேயும் செய்வார். அவர் தான் வரணும். மக்கள் யாரும் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? அது மக்கள் அதான் இந்த இதுவை பார்த்து நிறைய விளம்பரம், இந்த டிவி இதுலேயே போயிருந்தால ரொம்ப இதுவாகிட்டு இருக்கிறாங்க. செல்லுலேயே போய் அவங்க மூளைலாம் கொழும்பு கிடக்குது.
அவர் விஜய் கிட்ட டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அது தெரில நம்மளுக்கு. ஆனால் அவரு பின்னாடி ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க. இல்லைன்னா கூட்டணி இத்தனை பேர் கூட்டணி சேர்க்க முடியுமா அவரால்? இப்போ ஊழல் ஒழிப்புன்றாரு, ஆனால் ஒழிக்க முடியாது அவரால். ஆனால் ஊழல் பண்ணுறவங்க என்னென்ன கெட்டல் பண்ணுறாங்க எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறாரு அவர். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்லுங்க. அவருக்கு தான் நான் அடுத்த தலைமுறை வாழணும்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டாகணும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டாகணும். இயற்கை நல்லா இருக்கணும்னா அவருக்கு தான் ஓட்டு போட்டாகணும். எல்லாம் இப்போ ரோடு சரியில்லை, எந்த ரோடும் சரியில்லை, அப்புறம் ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஒழுக்கமாக வரணும்னா அவர் வந்து தான் ஆகணும். ஆனா மாத்தி மாத்தி இப்போ பேசுறாரு. கஞ்சா ஒழிச்சிட்டேன்றாங்க. எங்கள் ஏரியாவில் நான் ராயபுரம் தொகுதியில் இருக்கிறேன். ராயபுரம் தொகுதியில் குழந்தைங்களாம் கஞ்சா வச்சுருக்குதுங்க. நான் இப்போ காலி பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன் வீடு. அதெல்லாம் சரியில்லைண்ணா ரொம்ப. ஆனா அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. இல்லைண்ணா அப்போ வந்து அவர் 1 hour 2 hour பேசுகிறாரு, ஓகேங்களா? அவர் பேசுறது முழுசாக யாருமே கேட்க மாட்டாங்க. சும்மா ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இது எடுத்து போட்டுக்கிறாங்க. சின்ன சின்ன இது எடுத்து போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது தப்பானவர் காட்டிடுறாங்க. அவர் முழுசாக பேசுறதை கவனிக்கணும், ஒழுக்கத்தை சொல்லித்தராரு. அந்த டீமில் நீங்கள் அந்த மீட்டிங்கில் போய் நின்னால ஒழுக்கமாக இருக்கும் அந்த மீட்டிங்கை, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஆமக்கறி மான் ஊர்கா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவருக்கு ரொம்ப இன்சல்ட். இல்லைண்ணா அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க பேசுறது வந்து சரியில்லைண்ணா. இப்போ எதனா ஒன்று இவரை டவுன் பற்றணும், அதனால இது பண்ணுது. விஜய் என்ன பண்ணிட்டாரு, முக ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, எதுவுமே திட்டம் எடுத்துன்னு வராங்க. இப்போ அந்த திட்டம் எனக்கு பிரயோஜனமாகுதா, உங்களுக்கு பிரயோஜனமாகுதா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் வந்து தினைக்கும் ஆட்டோ ஓட்டுறேன்னு வச்சுங்களேன், கூலி இவ்வளோ வந்து நான் ஒரு நாள் கூலி விட்டு நான் போய் இருந்தாலும் அந்த இது பண்ண முடியாது. 1 வாரம் அழியணும் இப்போ அந்த திட்டத்துக்கோசம். எந்த திட்டமே நம்மளுக்கு இல்லை, பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏழைங்க என்ன திட்டம் பண்ணாரு? எந்த திட்டமே பேருந்து அது கூட இன்னும் அது வேஸ்ட்டுண்ணா. இலவச பேருந்து வேஸ்ட்டுண்ணா. 5 ரூபா டிக்கெட் என்னென்ன ஆகிருப்போது? இப்போ கூட பாருங்க ஒயிட் போர்டு என்ன ஓடுதா? ஒயிட் போர்டு ஒன்று கூட ஓடல, எல்லாமே இந்த போர்டு தான் ஓடுது. அது அரசு பேருந்து போகிறாங்க. ஏன் தமிழ்நாடு பேருந்து போட வேண்டியது? தமிழ்நாட்டில் தானே வரும். இன்னும் அரசு பேருந்து இப்படி தானே நாட்டை இது பண்ணுறாங்க.